நமசிவாய. வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கல்கட்டாவோட ஒரிஜினல் பேர் என்ன? காளிகட். காளி காவல் தெய்வமா இருக்கிற ஊர் கல்கட்டா. ஒட்டுமொத்த கல்கட்டாவையும் கட்டி ஆள்றது யாரு? காளி. மும்பையோட காவல் தெய்வம் யாரு? மும்பாதேவி. மங்களூரோட காவல் தெய்வம் யாரு? மங்களாம்பிகை. சென்னையோட காவல் தெய்வம் சென்னியம்மன்கிற காளிகாம்பாள். ரொம்ப பழமையான கோவில், பாரிஸ்ல இருக்கு. இப்படி எந்த ஊருன்னு பார்த்தாலும் அந்த ஊர்ல பெரும்பாலும் அந்த ஊருடைய காவல் தெய்வமா காளி இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது பெண் தெய்வம் இருப்பாங்க. சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லைன்னா சிவமே இல்லை. நம்ம உடம்புக்குள்ள சக்தி ஆகிய ஆற்றல் இருந்தாதான் சிவம், இல்லைன்னா சவம். அந்த சக்தி பண்ணியிருக்கிற திருவிளையாடல்கள், பண்ணிட்டு இருக்கிற திருவிளையாடல்கள்ங்கிறது கணக்கில் அடங்காதவை, கற்பனைக்கு எட்டாதவை. இன்னைக்கும் நம்புறவங்களை காப்பாற்றுற தெய்வம், உடனே பேசுற தெய்வம் சக்தின்னு சொல்லலாம். அதுவும் காளி உக்ர வடிவம் மாறி தெரியும், ஆனா உண்மையில காளி ஒரு குழந்தை. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி ஒரு குழந்தையா தான் தெரிஞ்சா. இப்போ தெய்வத்தோட அனுகிரகத்தால நம்ம சில பேரை ஜெயிக்கிறதுங்கிறது வேற. நாட்டு நலனுக்காக, மற்ற விஷயங்களுக்காக கடவுளை வேண்டி நம்ம சில விஷயங்களை பண்ணுவாங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கடவுள் கை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் பெரும்பாலும் நடந்து கொண்டு இருக்கு. ஆனா கடவுளே நேரடியா யுத்தம் பண்றது மகாபாரத காலத்தை நான் சொல்லலை. 1965 ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். 1965ல இந்தியா பாகிஸ்தான் பார்டர் ஜெய்சல்மர்ல தன்னூத் மாதான்னு ஒரு காளி கோவில். பாகிஸ்தான் ஆர்மி கிட்டத்தட்ட 3000 குண்டுகள் முழங்க நம்ம நாட்டோட எல்லையை தாக்கினாங்க. அந்த கோவிலை அழிச்சிட்டு தான் நம்ம ஊருக்குள்ள வர முடியும். அந்த மாதிரி கோவில் பார்டர்ல அந்த காளி கோவில் இருக்கு. 3000 குண்டுகள்ல ஒண்ணு கூட வெடிக்கல, எல்லாம் செயலிழந்தது. என்னதான் தெய்வ நம்பிக்கை இருக்குனாலும் 3000 பவர்ஃபுல்லான குண்டுகளை முழங்கியிருக்காங்க நம்ம நாட்டுக்கு எதிராக. அதுல ஒண்ணு கூட வெடிக்கல, எந்த சின்ன பாதிப்பும் வரலங்கிறது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இப்ப நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகமே உள்ளங்கையில இருக்கு. அதனால தப்பான விஷயங்கள் எல்லாம் சொல்லி, இந்த உருட்டுன்னு சொல்லுவாங்களே, 2K கிட்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த உருட்டு, பூமர்த்தனம், கிரிஞ்சித்தனம் இதெல்லாம் பண்ணி அடுத்தவங்களை ஏமாற்ற முடியாது, அது எனக்கும் தெரியும். சரி, நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே கேட்டு பார்க்கலாமேன்னு ChatGPT கேட்டா ஆமா இந்த விஷயம் உண்மைன்னு சொல்றது. பாகிஸ்தான் ராணுவத்துடைய வாகனங்கள்லாம் செயலிழந்தது. அதுக்கு காரணம் அந்த தன்னூத் மாதா, அந்த காளி தேவி பண்ண அற்புதம். அப்புறம் பாகிஸ்தான் ஜெனரல் இந்தியாவுக்கு வந்தான், அந்த கோவில்ல மன்னிப்பு எல்லாம் கேட்டான். சில காணிக்கைகள்லாம் பாகிஸ்தான் அரசாங்கம் ராணுவம் சார்பாகவும் ஒரு காளி கோவிலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்பனா எவ்வளவு பயந்து போயிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. சரி, அதுக்கப்புறம் திருந்தி இருக்கணுமே. நாதஸ் திருந்திட்டானா? அவங்கெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாதுங்க. 1971ல மறுபடியும் அதே மாதிரி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. மறுபடியும் அந்த காளி தேவி நல்லா வச்சு செஞ்சு அனுப்பிச்சா. நம்ம ராணுவமும் சும்மா இல்லை, பதிலடி கொடுத்தது. காளி மட்டும் பண்ணலை. ஆனா காளி மட்டும் அப்ப காப்பாத்தாம இருந்திருந்தா நம்ம சைட்ல பெரிய இழப்பு வந்திருக்கும். ஆனா அதையும் மீறி நம்ம திரும்பி பல மடங்கா அடிச்சிருப்போம், ஜெயிச்சிருப்போம், அது வேற விஷயம். பட் எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிளை காளி தேவி பண்ணியிருக்கா பாருங்க. உண்மையான பக்தி இருந்தால் நிச்சயமா கடவுள் அனுகிரகம் செய்வார். அது சரி, எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருக்கானா? இல்லை. பசுவோட உடம்பு முழுக்க பால் இருந்தாலும் அதோட மடியை பிடிச்சி இழுத்தா தானே பால் வரும். பசுவோட உடம்பு முழுக்க பால் இருக்குங்கிறதுனால அதோட காதை பிடிச்சி இழுத்தா பால் வருமா? அது எட்டி உதைக்கதான் செய்யும் வழியில், அதுதானே நடக்கும். அந்த மாதிரி கடவுள் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்காருனாலும் எங்க உண்மையான வழிபாடு நடக்கிறதோ, எங்க உண்மையான நம்பிக்கையோட கடவுளை வேண்டாங்களோ அங்கதான் ரிசல்ட் கிடைக்கும். இது நவராத்திரி காலம். நவராத்திரி காலம்னு மட்டும் இல்லை, எல்லா நாளுமே நம்ம அம்மனை உண்மையான பக்தியோட வழிபடலாம். அதுல தவறே கிடையாது. அத்தகைய அந்த காளியை துர்கா, லட்சுமி, சரஸ்வதினு மூன்றும் சேர்ந்த லலிதா திரிபுர சுந்தரியாக, பாலா திரிபுர சுந்தரியாக அந்த வடிவத்திலே நாம் வழிபட்டு எல்லா நலன்களையும் வளங்களையும் பெறுவோமாக. மாய பிறப்பருக்கும் வாழைத்தாய் போற்றி, நல் வாழ்வும் வளமும் அருளும் பாலையே போற்றி போற்றி. தூயனின் அருளாலே அல்லவை அகலும் நல்லவை பெருகும் பேரின்பப் பேரொழியே, பேரண்டமும் பிண்டமும் ஆளும் மாதா புவனேஸ்வரியே சரணம் சரணம். ஓம் சக்தி பராசக்தி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.